ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ரெடியூஸ்டு சிலபஸ் சயின்ஸ் யூனிட் 17 இன்டீரியர் 1 மார்க்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இதில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்னா இந்த செகண்ட் லைனில் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹாவ் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட் பை த ப்ராசஸ் கால்டு ரீப்ரொடக்ஷன். இது ஒரு 1 மார்க். நெக்ஸ்ட் நம்ம இந்த பேராலேயே லாஸ்ட்டில் பார்த்தோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸில் மேல் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஃபீமேல் வந்து எக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடக்ஷனில் நம்மளுக்கு அவ்வளோதான் 1 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு 17.1 நம்மளுக்கு சிலபஸில் இல்லை. நெக்ஸ்ட்டு 17.3 sexual reproduction in plants. இந்த டாப்பிக்கில் sexual reproduction is the process in which two gametes, male and female, are fused to produce offspring of their own kind. இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஓன் கைண்ட் வரைக்கும் 2 மார்க். டிஃபைன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதுலேயே நம்ம பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி லைன்லேருந்து த ஃப்ளவர் is a reproductive organ of a flowering plant. இதுக்கு வந்து dash is a reproductive organ of a flowering plantனு கொஷின் கேட்கலாம். the flower is a dash organ of a flowering plantனு கொஷின் கேட்கலாம். இந்த மாதிரி 1 மார்க்ஸே நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் நம்மளுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு 17.4 பாலினேஷன். நம்மளுக்கு பாலினேஷனில் வந்து the transfer of pollen grains from anther to stigma of a flower is called as pollination. இது வந்து 2 மார்க்காகவும் வரலாம், 1 மார்க்காகவும் வரலாம். 1 மார்க்கில் வந்து இந்த பாலினேஷன் இந்த வேர்ட் வந்து ஃபில் அப்பாக கேட்டிருப்பாங்க. 2 மார்க் ஆர் 1 மார்க். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன் 2 பாயிண்ட்டுமே 2 மார்க். It results in fertilization which leads to the formation of fruits and seed. New varieties of plants are formed through new combination of genes in case of cross pollination. Next நமக்கு types of pollination எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து fertilization in plants இந்த டாபிக் தான் இருக்குது. fertilization in plants டாப்பிக்கில் pollen grains reach the right stigma and begin to germinate. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து pollen grains form a small tube-like structure called pollen tube. Pollen grains form a small tube-like structure called pollen tube. இந்த pollen tubeங்கிறது வந்து டேஷ் கொடுத்துட்டு இதை வந்து 1 மார்க்காக கேட்பாங்க. இந்த டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதிலேருந்து நம்மளுக்கு எதுலேருந்து வேணாலும் 1 மார்க்ஸ் கேட்கலாம். இந்த லாஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இந்த ட்ரிபிள் ஃபியூஷன் வரைக்கும் டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன் 2 மார்க். One sperm fuses with the egg and forms a diploid zygote. The other sperm fuses with the secondary nucleus called triple fusion. இது வந்து டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன் இல்லைனா வாட் இஸ் ட்ரிபிள் ஃபியூஷன் ஒரு 2 மார்க். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா since 2 types of fusion, syngamy and triple fusion, take place in an embryo sac, the process is termed as double fertilization. இந்த சின்ஸ்ல இருந்து டபுள் ஃபர்டிலைசேஷன் 2 மார்க். டிஃபைன் டபுள் ஃபர்டிலைசேஷன் இதுக்கான கொஷின். Define double fertilization. Next, after triple fusion, primary endosperm nucleus develops into an endosperm. இது வந்து உங்களுக்கு 1 மார்க்காக கேட்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து endosperm provides food to the developing embryo. Dash provides food to the developing embryo 1 mark. Next, dash and
dash cells degenerates. Synergids antipodal cells degenerate. 1 mark. Next, significance of fertilization 2 point write பண்ணனும் 2 mark. It stimulates the ovary to develop into fruit. It helps in development of new characters from 2 different individuals. Next, post fertilization changes. What is post fertilization changes? இந்த 3 பாயிண்ட்ஸும் நீங்கள் ரைட் பண்ணணும். இதுவும் 2 மார்க்காக கேட்பாங்க. The ovule develops into a seed. The integuments of a ovule develop into the seed coat. The ovary enlarges and develops into a fruit. இது வந்து ovule வந்து சீடாக டெவலப் ஆகுது. இன்டிகியூமெண்ட்ஸ் ஓவியூலில் இருக்க இன்டிகியூமெண்ட்ஸ் வந்து சீட் கோட்டாக டெவலப் ஆகுது. ஓவரி வந்து என்லார்ஜ் ஆகிட்டு ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது. அதுதான் இந்த 3 பாயிண்ட்ஸ்க்கும் இருக்குது. நெக்ஸ்ட், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன். இந்த பேரா நீங்கள் இந்த ஃபஸ்ட் பேரா வந்து ஓரலாக சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேராவில் வந்து ஆர்கன்ஸ் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆர் டிவைடட் இன்டூ பிரைமரி அண்ட் செகண்டரிக்கு இன்னொரு நேம் தான் அசசரி செக்ஸ் ஆர்கன்ஸ். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து 2 செக்ஸ் ஆர்கன்ஸாக டிவைட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டைப் வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ், செகண்ட் டைப் வந்து செகண்டரி ஆர் அசசரி செக்ஸ் ஆர்கன்ஸ். இதுலேயே அவங்க இன்னொரும் கேட்கலாம், வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அசசரி செக்ஸ் ஆர்கன்ஸ். அப்படி இல்லைனா வாட் இஸ் அசசரி செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு அவங்க கேட்கலாம். நம்ம வந்து செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆன்சரில் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இன்க்ளூட் கொனாட்ஸ். பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து எதை இன்க்ளூட் பண்ணுதுன்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இன்க்ளூட் த டேஷ் கொனாட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டையும் படிச்சுக்கோங்க. 2 மார்க்காக கேட்பாங்க, அப்படி இல்லைனா 1 மார்க்காகவும் கேட்பாங்க. 2 மார்க் ஆர் 1 மார்க். அசசரி செக்ஸ் ஆர்கன்ஸ் மேலில் வந்து வாஸ் டெஃபரன்சஸ், எபிடிடைமிஸ், செமினல் வெசிக்கல், பாஸ்டேட் கிளாண்ட் அண்ட் பெனிஸ். ஃபீமேலில் வந்து ஃபெலோப்பியன் டியூபல்ஸ், யூட்டரஸ், செர்விக்ஸ் அண்ட் வெஜைனா. நெக்ஸ்ட் இந்த செகண்டரி அதாவது அசசரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இன்க்ளூட் தோஸ் structures which are include on the in the. இது எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வந்து 4 மார்க்கில் நம்மளுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது, அப்படி இல்லைனா 2 மார்க்கில் கேட்பாங்க. 4 மார்க் ஆர் 2 மார்க். 2 மார்க்னால் நீங்கள் இனி 4 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணால் போதும். 4 மார்க்குக்கு வந்து ஃபுல்லாகவே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ். Dash are the reproductive glands of male testes. 1 mark. Next, the oval shaped organs which lie outside the abdominal cavity of a man in a sac like structure called scrotum. 1 mark. Next இங்க பார்த்தீங்கன்னா testis is covered with a layer of fibrous tissue called dash. இப்படின்னும் நம்மளுக்கு வந்து 1 மார்க் கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால மோஸ்ட்லி நிறைய இன்டீரியர் 1 மார்க்ஸ் கேட்க தான் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லெசனை ஃபுல்லாகவே படிக்கிறது பெட்டர். நான் சொல்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. டியூனிகா ஆல்புஜினியா. நெக்ஸ்ட் இந்த பேரால the process of spermatogenesis takes place in the dash seminiferous tubules. இந்த கொஷின் இப்படியும் கேட்பாங்க, அப்படி இல்லைனா the process of dash takes place in the seminiferous tubules. இப்படி 2 டைப்பாகவும் நம்மளுக்கு வந்து 1 மார்க் கேட்கலாம். நம்ம வந்து இதை மட்டும் படிச்சுட்டு ஸ்பெர்மிட்டோஜெனிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் டேஷுங்கிறதுக்கு மட்டும் ஆன்சரை படிச்சுட்டு இது வந்து நம்மளுக்கு மறந்துடுச்சுன்னா நம்ம வந்து அங்கே வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த 1 மார்க் வந்து ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த செர்டோலி செல்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் செல்ஸ். டேஷ் செல்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் செல்ஸ். செர்டோலி செல்ஸ்.
The leading cells are polyhedral in shape. Dash cells are polyhedral in shape. Leading cell. Next, இதில் வந்து dash lie between the seminiferous tubulesனு கேட்பாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து leading cells. Leading cells. LEYDING. Leading cells. Next, female reproductive organ. Structure of ovary. இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஈச் ஓவரி இஸ் a compact structure consisting of an outer cortex and an inner medulla. இதுக்கு வந்து நமக்கு கொஷின் வந்து ஈச் ஓவரி இஸ் a compact structure consisting of an outer dash and an inner dash அப்படின்னு நம்மளுக்கு வந்து 2 டேஷ் கொடுத்து கொஷின் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. அவுட்டர் வந்து கார்டெக்ஸ், இன்னர் வந்து மெடுலா. கார்டெக்ஸ் is composed of a network of connective tissue called as stroma. The cortex is composed of a network of connective tissue called as dash. 1 mark. The epithelial cells called the granulosa cells. Dash cells called the granulosa cells. அப்படின்னும் நம்மளுக்கு 1 mark கேட்கலாம். அப்படி இல்லைன்னா the epithelial cells called the dash cells அப்படின்னு கேட்கலாம். 2 டைப்லையும் எப்படி வேணாலும் அவங்க கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். The follicle also enlarges and gets filled with the fluid and is called the Graafian follicle. Graafian follicle தான் இதுக்கான ஆன்சர். நமக்கு நெக்ஸ்ட் இன்ஃபோபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோபிட்ஸ், மோர் டு நோ, டூ யூ நோ, இந்த மாதிரி கொடுத்துருக்க பாக்ஸஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து 2 மார்க்கும் கேட்பாங்க, 1 மார்க்கும் கேட்பாங்க. த நம்பர் ஆஃப் பிரமிடாயல் follicles in newborn female child ranges over 7 million and during reproductive period at puberty the number is around 60,000 to 70,000. During a woman's lifetime she will only ovulate 300 to 400 of the 1 to 2 million eggs she was initially born with. On the other side, men will produce over 500 billion sperms in their lifetime. Next topic, gametogenesis. இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த பேரா ஃபுல்லாகவே 2 mark. Define gametogenesis. Define gametogenesis. இந்த 2 mark நீங்கள் படிச்சிங்கனாலே 1 mark இதிலேருந்து கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாபிக், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம். Structure of human sperm. The spermatozoon consists of head, middle piece, tail. 1 mark. Next, the anterior portion has a cap-like structure called dash, acrosome. The anterior portion has a cap-like structure called a dash, acrosome. 1 mark. Next, a short neck connects the head and middle piece which comprises the dash, centrioles. Next, the middle piece contains dash, mitochondria. நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே 1 மார்க். நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டாபிக், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்காக நம்மளுக்கு கேட்க நிறையா சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம், இதுவும் 5 மார்க்காக கேட்க சான்சஸ் இருக்குது. இது 2 டாப்பிக்குமே நீங்கள் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக், பியூபர்ட்டி. This phenomenon tends to start earlier in females than in males. அதாவது இந்த ஃபெனோமினான் வந்து இந்த பியூபர்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு ஸ்டார்ட் ஆகும்? ஃபீமேல்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு தான் மேல்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும். ஜெனரலி பாய்ஸ் அட்டைன் பியூபர்ட்டி பிட்வீன் த ஏஜ் ஆஃப்
13 to 14 years. Boys attain puberty between the age of dash அப்படின்னு அவங்க கொஷின் கேட்பாங்க. நீங்கள் வந்து 13 to 14 இயர்ஸ் ரைட் பண்ணோம். அதே சேம் கேர்ள்ஸ் ரீச் பியூபர்ட்டி பிட்வீன் dash இயர்ஸ் 11 to 13 இயர்ஸ். இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு 1 மார்க்ஸ் அவ்வளோக்கா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் menstrual cycle process of ovulation. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் நம்மளுக்கு வந்து புக் பேக் டீட்டெயிலாகவே இருக்குது. ஸோ 5 மார்க். நீங்கள் வந்து இதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே இந்த டாபிக் நீங்கள் பார்த்தாகணும். அந்த டீட்டெயில் நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே 1 மார்க்ஸ் இதிலேருந்து கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இன்ஃபோபிட். நான் முன்னே சொன்ன மாதிரியே தான் இன்ஃபோபிட் வந்தால் 1 மார்க்காகவும் கேட்பாங்க ஆர் 2 மார்க்காகவும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இன்ஃபோபிட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது ஃபுல்லாகவே நீங்கள் படித்தாகணும். ஒரு லைன் கூட லீவ் பண்ணிடாதீங்க. menstruation is a periodical phenomenon that continues from puberty to menopause. This will happen if the released ovum is not fertilized by the sperm. Lack of menstruation generally indicates pregnancy. நெக்ஸ்ட் டாபிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இல்லை. நெக்ஸ்ட் 17.14 பர்சனல் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீன் டாப்பிக்கில் ஸ்டார்டிங் டு இந்த பேரா ஃபுல்லாகவே டிஃபைன் பர்சனல் ஹைஜீன் 2 மார்க். நெக்ஸ்ட் டாபிக் பாடி ஹைஜீன். பாடி ஹைஜீன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த பேரா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேராவுமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. 2 மார்க்காக பாடி ஹைஜீன் கேட்டாங்கன்னா இந்த ஒரு பேரா மட்டும் ரைட் பண்ண இனஃப். பட் 4 மார்க்காக கேட்டாங்கன்னா இந்த பேராவும் நீங்கள் சேர்த்து தான் ரைட் பண்ணணும். சேம் ஃபார் டாய்லெட் ஹைஜீனுக்கும் இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா 2 மார்க் கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ணால் போதும். 2 மார்க் வந்து எப்படி கேட்பாங்கன்னா வாட் ஆர் த மெஷர்ஸ் தட் என்ஷூர் டாய்லெட் ஹைஜீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ணால் போதும். டிஃபைன் டாய்லெட் ஹைஜீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பேரா ஃபுல்லாக ரைட் பண்ணணும் இந்த டிசீசஸ் வரைக்கும். 2 மார்க். 4 மார்க்காக நமக்கு கேட்டாங்கன்னா 4 மார்க் ஆர் 5 மார்க். இந்த டாய்லெட் ஹைஜீன் டாபிக் ஃபுல்லாகவே நம்ம ரைட் பண்ணணும். 4 மார்க் ஆர் 5 மார்க். நெக்ஸ்ட் டாபிக் menstrual அண்ட் நாப்கின் ஹைஜீன். menstrual ஹைஜீனும் நீங்கள் ஃபுல்லாக தான் ரீட் பண்ணணும். 1 2 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நமக்கு வந்து 2 மார்க்காக கேட்பாங்க ஆர் 4 மார்க்காக கேட்பாங்க. மோர் டு நோ இன்ஃபோபிட்ஸ்க்கு சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரீட் பண்ணணும். 1 மார்க் ஆர் 2 மார்க். எவ்ரி இயர் May 28 is observed as Menstrual Hygiene Day to make girls and women aware of maintaining menstrual hygiene and importance of menstrual hygiene for good health. By way of awareness, through films, discussions and campaigns, menstrual hygiene has taken quite the center stage in recent days. Napkin hygiene நீங்கள் ஃபுல்லாக தான் ரீட் பண்ணணும். 2 மார்க் கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ணால் போதும். 4 மார்க் கேட்டாங்கன்னா இந்த ஸ்டார்டிங் டு இந்த 3 பாயிண்ட்ஸ் எண்ட் வரைக்கும். 2 மார்க் ஆர் 4 மார்க். இன்ஃபோபிட்ஸ் ஃபுல் பாக்ஸும் படிக்கணும். 1 மார்க் ஆர் 2 மார்க். The menstrual hygiene scheme to provide subsidized sanitary napkins was launched by the Health Ministry in 2011. In Tamil Nadu, UNICEF has developed an affordable incinerator that uses firewood to handle sanitary napkin waste at schools, and special wells are equipped where sanitary napkins are composted. இந்த லெசனில் நமக்கு இருக்க 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே இவ்வளோதான். இந்த இன்டீரியர் நீங்கள் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.